இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வேளையில் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒருபோது நீர் எங்களை வெறுமையாய் விடுகிறதில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நன்மையால் நிரப்புவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். பிரியமானவர்களே, ஆண்டவர் யார்? அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர். அனனியா என்கிற ஒரு சீஷன் அங்கு இருக்கிறார், எங்கு தமஸ்குவிலே இருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். அனனியாவே என்று கூப்பிட்ட போது அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்று சொல்லுகிறதை பாருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அவர் அழைத்து அறிந்திருக்கிறார். இந்த பகுதியில் சவுல் என்கிற ஒரு மனிதர், இவரை குறித்து நாம் படிக்கிறோம். 1வது வசனத்தில் இருந்து பாருங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாயிலும் ஸ்திரீகளையாயிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அன்பானவர்களே, இப்பொழுது இவர் அதிகாரமுடையவராய் வந்திருக்கிறார். யாரை கட்டுவதற்கு வருகிறார்? கர்த்தருடைய சீஷரை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கட்டும்படி இவர் அதிகாரம் பெற்றிருக்கிறதை நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த அனனியாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய். ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை நடத்துகிறார் என்று பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே, அந்த தெருவிலே யூதாவினுடைய வீடு இருக்கிறது. அவ்வளவு தெளிவாக பெயர் சொல்லி அனுப்புகிற ஆண்டவரை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. ஆண்டவர் யாரை தேட வேண்டும்? அந்த பெயரை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். அது என்ன அடையாளம்? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அன்பானவர்களே, இந்த சவுலின் வாழ்வில் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் பாருங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அடுத்த வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார்? ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது பாருங்கள், 6வது வசனத்திலே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆண்டவர் இவரை சந்தித்த போது இவருக்கு கொடுத்த ஒரு அடையாளம்,
அவர் ஜெபம் பண்ணுகிறவராய் மாறினார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். இப்பொழுது இவரிடத்தில் செல்லுவதற்கு கர்த்தர் அந்த பட்டணத்தில் இருந்த அனனியா என்கிற ஒரு மனிதனோடு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து பேசுகிறதை நாம் படிக்கிறோம். அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், 12வது வசனத்திலே இந்த அனனியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். யார் தரிசனம் கண்டது? ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு சவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திப்பது மட்டுமல்ல, அவனுக்கு இப்பொழுது தரிசனங்களை கொடுக்கிறார், பெயரை காண்பிக்கிறார். அனனியா என்கிற ஒரு பெயரை ஆண்டவர் காண்பிக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் அனனியாவின் இடத்துல இதை சொல்லுகிற போது அவர் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 9:13 அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான். இதெல்லாம் அவருக்கு அநேகர் சொல்றாங்க, இவர் கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு கெடுதி செய்தார் என்று அவர் கேள்விப்படுகிறார். ஆகவே அவர் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவன் எவ்வளவு பொல்லாங்குகள் செய்திருக்கிறான். ஆண்டவரே, 14வது வசனத்திலே இங்கேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்று ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். ஆண்டவர் 15வது வசனத்திலே சொல்லுகிறார், அதற்கு கர்த்தர், நீ போ, ஆண்டவர் நமக்கு பணி தருகிறார் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. ஆனால் நாம் பல காரணங்களை அவரிடத்திலே சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், அனனியா நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அன்பிற்குரியவர்களை, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை கட்டும்படி புறப்பட்டு சென்ற ஒரு மனிதன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவராக அவர் செயல்படுகிறதை காணும் போது ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை அவன் சொல்லும் போது அவனுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வரும், அவன் எவ்வளவு போராட்டங்களையும் துன்பங்களையும் சந்திப்பான், நான் அதை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். 17வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கிறது? 18வது வசனத்திலே, உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். 20வது வசனத்திலே பாருங்கள், தாமதமின்றி கிறிஸ்து யார், தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரகாசித்தான், அவன் பிரசங்கித்தான். அன்பானவர்களே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் ஆண்டவர் எப்படி தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார், இந்த உலகத்தில் உலக இரட்சகராகிய தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அவர் இரக்கம் செய்யும்படி வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அவரை நாம் வருந்தி அழைப்போமா? ஆண்டவராகிய இயேசுவே, அன்றைக்கு சவுலினுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்த கர்த்தர் அனனியாவை தைரியப்படுத்தி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி அனுப்பிய அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக என்று எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.
மகிமை 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 மகிமை